வேதத்துல ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிரேயர் வாரியர்ஸ் ன்னு சொன்னார். In the Bible, as successful prayer warriors are. நியூ டெஸ்டமென்ட்ல இருக்கிற ஒரு சம்பவம். There's an incident that has been நீங்க வாசிச்சிருக்கலாம். If you would have Acts chapter 16 verse 25 ல வாசிக்க முடியும். Acts chapter 16 verse 25. அங்க வசனத்துல பாருங்க சொல்லுகிறது, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி. And in the midnight Paul and Silas were praying. நல்ல ஒரு எக்ஸாம்பிள். Very good example. இப்ப ரெண்டு பேரும் அடிபட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் காயம். Are hurt and have wounds. நான் பிலீவ் பண்றேன் பவுல் வந்து கொஞ்சம் மேபி வைராக்கியத்துல அவர் பெருசா இருந்திருப்பாரு. I believe maybe Paul would have been very strong in his zealous. ஆனா சீலாவை பத்தி நமக்கு தெரியாது. But about Silas we do not know. ஆனா என்ன புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால், இங்க அடிபட்ட இதுல இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் ஒரு மனம் வந்திருக்கு பாருங்க, ஜெபம் பண்ணுவோம்ன்றது. But what we need to understand is when they are hurt and wounded, they have got this oneness to pray together. நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, அந்த பிரேயர் பார்ட்னர்ன்றது எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட பலவீன நேரத்திலும் உங்களோட சேர்ந்து நிக்கக்கூடிய ஆட்களா இருக்கணும். What I'm saying is your prayer partner, whatever weakness or whatever trouble situation that you are going through, they have to stand next to you and to pray for you. இந்த இடத்துல சீலா மாத்திரம் கொஞ்சம் முறுமுறுத்து கொண்டிருந்தா எப்படி இருந்திருக்கும்? If in this situation, if Silas, if he is murmuring, how it would be? பவுல் உன்னோட வந்ததனால நான் இப்படி அடி வாங்கிட்டு ரத்த காயத்தோட இருக்கிறேன். If he says Paul is just because அதுல வேற இவங்க வந்து கால்களை கைகளை எல்லாம் கட்டி போட்டுருக்காங்க. I'm wounded and hurted like this and I இதுக்குள்ள வேற ஜெபமா பண்ணனும் உன்னோட சேர்ந்து. And even in this do you want me to pray along with you? கேட்டிருந்தா அன்னைக்கு பெரிய ரட்சிப்பு நடந்திருக்காது. If he have asked those questions, a great salvation would have not happened. ரெண்டு பேருக்கும் ஒரே ஸ்பிரிட் இருக்கு. But both of them had அடிபட்டு இருந்தாலும் காயப்பட்டு இருந்தாலும் அவ்வளவு துன்பங்கள் அனுபவிச்சு கொண்டிருந்தாலும், though they have been oppressed and having so much of wounds, அந்த வசனம் அருமையான ஒரு வசனம். It's such a beautiful பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி. Paul and Silas were praying. அப்ப அவங்க அந்த சூழ்நிலைகளை என்ன செய்யல, அவங்க பார்க்கவே இல்ல பாருங்க. They did not care about the அவங்களுடைய சரீரத்தில் இந்த பலவீனத்தை பார்க்கல. They did not care about அவங்களுக்கு ஒன்று தெரியும். One thing that they know. ரெண்டு பேரும் நாங்க பிரேயர் பார்ட்னரா ஒருமனப்பட்டோம் என்று சொன்னால் இந்த இடமே ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் ஆண்டர் கொண்டு வர முடியும். They knew if they come together in oneness as a prayer partner that they can bring much transformation, change to. வேதத்துல Acts chapter 4 ல நீங்க ஒரு சம்பவத்தை வாசிப்பீங்க, எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தபோது இடம் அசைந்தது என்று. In Acts chapter 4 you read an incident when everybody came together, the place was shaken. ஆனா இந்த சிறைச்சாலை அதிர்ந்தது அசைந்தது என்றது இது புறஜாதிகள் மத்தியில நடக்கிற ஒரு சம்பவம். But this incident where the prison has been shaken, it's been happening among the Gentiles. இந்த பட்டணத்துக்கு பிலிப்பு பட்டணத்துக்கு போயிருந்தோம். When I was there in the city of Philippi, அந்த சிறைச்சாலைக்கு உள்ள போய் பார்த்தோம் நாங்க. and we went and saw in அது அண்டர் நிலத்துக்கு அடியில தான் இருக்குது. It is a prison which is underground. இப்போ இந்த மாதிரி ஹீட்டர் சிஸ்டம்ல அந்த காலத்துல இருந்திருக்குமா தெரியல. I doubt like the heater systems that we have today. சின்ன ஒரு அறைதான், சின்ன ஒரு இது மாதிரி தான் இருக்குது. Very small space. மேல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய தேவாலயம், அவங்களுடைய விக்கிர கோயில் இருக்கிறது. On the upper floor they have got their temple, the Baal's temple. So எப்படி அந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க முடிந்தது என்பது பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. It's a very surprising thing to see even in that situation how they were able to come together in oneness and able to pray. நமக்கு ஸ்னோ பார்த்தாலே சர்ச்சுக்கு போறதுக்கு மனசு வராது. Even if we see a small snow we will not go to church. கொஞ்சம் குளிர் கூட இருக்குது, அப்படியே கொஞ்சம் தூங்கிரலாம். Even if it's a little bit colder then we will say okay let's. So நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவங்க சூழ்நிலையை பார்க்கல. Just understand this, they did not see. இப்போ இன்னைக்கு இந்த தேசத்துல இப்படிப்பட்ட ஒரு பிரேயர் பார்ட்னர் இருந்தாங்கன்னு சொன்னா அந்த தேசத்தை மாற்ற முடியும். In this city, இந்த தேசத்துல ஒரு எழுப்புதலை கொண்டு வர முடியும். If there are prayer partners இந்த தேசத்துல அப்படிப்பட்டவங்க ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் இருந்ததனால தான் இன்னைக்கு நம்மளா ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். We can bring revival to this country. It's just ஆனா இந்த தேசத்துக்கு தேவை அப்படிப்பட்ட ஜெப பங்காளர்கள் தான் தேவை. This nation needs prayer partners like இந்த this. சபை நல்லா இத புரிந்து கொள்ள வேண்டும். And the church has to understand. அப்ப இந்த பவுலும் சீலாவும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணின போது அந்த இடமே அசைந்தது, கதவுகள் திறந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். When Paul and Silas prayed together, the entire prison was shaken and the doors were opened. சிறைச்சாலை அந்த அதிகாரிகள் ரட்சிக்கப்படுற அளவுக்கு கர்த்தருடைய கிரியைகள் நடந்தது. And the great things of God have happened there that the prison, the officers of the prison have been saved. அப்ப ரெண்டு பார்ட்னர் சேர்ந்து ஜெபிக்கிறதுல ஒரு பெரிய மாற்றத்தை அந்த சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு வர முடிந்தது. When two people pray together in oneness, there's a big transformation has happened in that prison. நான் உங்களுக்கு சிறைச்சாலைக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர சொல்லல. I'm not asking you to bring transformation in உங்க prison. குடும்பங்களுக்குள்ள மாற்றம் வரட்டும் ரெண்டு பேருடைய But let there be a transformation. அதுக்கு அப்புறம் உங்க பகுதிக்குள்ளாக. And then in your first உங்களுக்காக ஒருத்தர் நீங்க ஜெபம் பண்ணுங்க. But for each other let's just pray. So அதுல நாம சக்சஸ் பாருங்க. And see a success. அடுத்ததாக சுற்றி இருக்கிற ஜனங்கள், தேசம், நம்ம வாழ்கிற இந்த பட்டணங்கள்.
And then next step is the place where you live, for the city. So for this இப்படி nation. பிரேயர் குரூப்புகள் ரெண்டு பேரா சேர்ந்து இந்த பிரேயர் பார்ட்னர் என்றது உருவாகுனா அது எத்தனையோ காரியங்களுக்கு நாம ஜெபம் பண்ண முடியும். When this prayer groups, 2 people become a prayer partners, then we can pray for so many things. இன்றைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். Today I want to encourage you all. So ஃபைண்ட் பண்ணுங்க யார் உங்களுக்கு பிரேயர் பார்ட்னர். Just find out who is your prayer partner. அதை கண்டுபிடிச்சு நீங்க அதுக்குரிய ஸ்டெப் எடுங்க. Identify it and கர்த்தர் உங்களை try to take ஆசீர்வதிப்பாராக. steps. The Lord அப்படியே will எழுந்து bless you நிக்கலாம். all. Let's raise up to our feet. பிதாவே, இந்த அருமையான வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Father God, we give you thanks for this wonderful இந்த hour. அருமையான நேரத்திலும் ஆண்டவரே, இந்த பிரேயர் பார்ட்னர் எங்களுக்கு யாரை நீங்க வைத்திருக்கிறீங்களோ அது சரியாக நாங்கள் கண்டுபிடிக்க, அவரோடு சேர்ந்து ஜெபிக்கத்தக்கதான ஆண்டவரே கிருபைகளை எங்களுக்கு தர வேண்டும் என்று வேண்டுகிறோம். Lord, even at this moment, Lord, who the prayer partner that you have kept for us, Lord, help us to identify them and help us to pray along with them, Lord. எங்களுக்காக ஆண்டவரே நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற பிரேயர் பார்ட்னருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we give you thanks for the prayer partner that you have prepared for us. ஆவியானவர் எங்களை சரியான விதத்தில் லீட் பண்ணுவீராக. Holy Spirit, lead us in the right path. எங்களோடு சேர்ந்து ஒருமனப்படத்தக்கவர்களை எங்களுக்கு காண்பிப்பீராக. Lord, show us the person who will join along with us and have the அவர்களோடு oneness. சேர்ந்து ஒரு சரியான ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தெரிந்தெடுத்து அதற்காக ஜெபிக்க எங்களை பலப்படுத்தும்படிக்கு வேண்டுகிறோம். Lord, we pray that you strengthen us so that we will identify the right time where we can pray together. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் இடைப்படும்படிக்கு நான் வேண்டுறப்பா. Lord, I pray that you intervene with each and everyone's life here. அவர்களுக்குள்ளாக ஒரு விருப்பத்தை செய்களை உண்டாக்குங்க. Lord, give them the desire, Lord. அவங்களுடைய தனிப்பட்ட ஜெபம் மாத்திரமல்ல, இந்த பிரேயரோடு ஆண்டவரே ஒரு ஃப்ரெண்டோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்தில் அவர்கள் வளர வேண்டும் என்று ஆண்டவரே நான் உம்மிடத்தில் வேண்டுகிறேன். Lord, I pray to you, Lord, not only in their personal prayer but also along with the prayer partner, that they should pray more, Lord. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்திலும் அப்பா உமது பிள்ளைகளுக்குள்ளாக நீர் அந்த பாரத்தை போடும்படிக்கு நான் வேண்டுகிறேன். Holy Spirit, even at the moment I pray to you that you put this burden in the heart of your children. உமது அன்பு கரத்துக்குள்ளாக தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். In your loving hands we இந்த submit and இடத்துல இருக்கிற surrender. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். We pray for all the youth children who இந்த are. வாலிப பிள்ளைகள் கூட சரியான ஒரு பிரேயர் பார்ட்னரை பிடிக்கத்தக்கதாய் அனுகிரகம் செய்வீராக. Lord, help the youth children to identify the right prayer partners. ஆண்டவரே, அவர்கள் வாலிப வயசுல உம்மிடத்துல ஒருமனப்பட்டு அவங்க ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுக்கிறது என்பதை அவர்கள் கண்டு கொள்ளட்டும். Lord, let them identify that you are a God when they pray in their youth time, that you will just answer all those prayers. தானியேலும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து ஜெபித்த போது அவர்களுக்கு வெளிப்பாட்டை கொடுத்தது போல இந்த வாலிப பிள்ளைகள் சரியான பார்ட்னரோடு சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு வெளிப்பாடுகள் வரட்டும் என்று வேண்டுகிறேன். When Daniel and his friends started to pray together, you gave them the revelation, Lord. Exactly in the same way, when these youth children pray along with their partners, let them have the revelation as well. கர்த்தர் சரியாக அந்த பிள்ளைகளை நடத்தும்படிக்கு வேண்டுகிறேன். Lord, I pray that you guide and lead them correctly. ஜெப ஆவியை உமது பிள்ளைகளுக்குள்ளாக வைப்பீராக. Lord, give the prayer spirit in your children. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In the name of Jesus that we pray. ஆமென். Amen.